நள்ளிரவில் ஒரு தட்டல் கேட்டால் என்ன செய்வீங்க? திடீர்னு யாரோ உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க நடுராத்திரி. அது யாரோ உதவிக்கு தட்டுறாதா, அப்படி இல்லைன்னா யாரோ நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்காக வருதா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த கதை ஒரு கதவு திறந்ததால் மாறிய மனுஷனை பற்றியது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜான் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கதையோட கதாநாயகன் பேர் ரவி. ரவிங்கிறவர் ஒரு ஃபெயில்டு பிஸ்னஸ்மேன். அதாவது லோன், ஸ்ட்ரெஸ், இன்சல்ட்டு, அவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இருந்தவர். அப்படி தான் இருக்கிறாரு. ஒரு இரவு 12:07 இருக்கும். அவன் வீட்டு கதவு தட்டுனது டக் டக் டக்குன்னு. அவன் பயந்து கதவை திறக்கிறான். நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுனா யாரு பயப்படாமல் இருப்பா? பயந்து கதவை திறக்கிறான். யாரும் இல்லை. கிரவுண்டில் ஒரு சின்ன ஓல்டு பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு காகிதம். நீ விழுந்தது சரி, ஆனால் நீ எழுந்ததா இது கடைசி சான்ஸ். அவன் குழம்புனான். யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அந்த பாக்ஸில் ஒரு சின்ன பாக்கெட் வாட்ச் ஸ்டாப் ஆன நிலையில், அதாவது ஓடலை, நின்று போச்சு, அந்த நிலையில் இருக்குது. அவன் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறான். பேட்ரி சேஞ்ச் பண்ணுறான். அது டிக் டிக்னு நடக்க ஆரம்பிக்குது. அந்த நாளை அவனுக்கே பேங்கில் கால். ஓல்டு ஃப்ரெண்டு ஹெல்ப் ஆஃபர் பண்ணான். அந்த நாள்லேருந்து பிஸ்னஸ் மீண்டும் நிற்க ஆரம்பிச்சது. 3 மாதம் கழித்து ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போஸ்ட் வந்திருக்கு. அவன் அதில் பழைய ஹேண்ட் ரைட்டிங். அதாவது அன்னைக்கு 12 மணிக்கு டிக் டிக்குன்னு சவுண்டு கேட்டதில்ல, அன்னைக்கு ஒரு பாக்ஸ் இருந்ததில்ல, அந்த மாதிரி அதே பழைய ஹேண்ட் ரைட்டிங். நீ வெற்றி அடைந்தது மகிழ்ச்சி. அந்த கடிகாரம் உன் தந்தையிடம் இருந்து. அவன் தந்தை 10 வருடம் முன்னாடி இறந்து போனார். அவன் வீட்டில் இருக்கிற பழைய கடிகாரம் அதுதான். அது டிஸப்பியர் ஆனதா? இல்லை, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க தான் வந்தது. இது ஒரு மாயாஜால நிறைந்த கதை மாதிரி இருக்கலாம். ஆனால் இதில் நம்ம சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை சில சமயம் நமக்கு அது முடியாதுன்னு சொல்லும். ஆனால் நம்பிக்கை எந்த கதவையும் தட்டி கொண்டு வந்துடும். கதவை திறந்தால் அதுதான் உங்கள் பிகினிங். இந்த கதைக்கு ஒரு சின்னதாக சிம்பிளாக சொல்லணும்னா, நள்ளிரவு தட்டிய கதவு, அதுக்கு பின் நடந்தது நம்ப முடியாதது. ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அவன் வாழ்க்கையே மாற்றிருச்சு. 12 மணிக்கு வந்த கடிகாரம் யார் அனுப்புனதுன்னு தெரியுமா? அந்த கதவு தட்டல் அவன் வாழ்க்கையே திருப்பியாச்சு. உங்களுக்கும் ஒரு கதவு தட்டல் வரும். இந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வழியில் வரும். நீங்களும் அதை திறந்து பாருங்கள்.